வணக்கம் நண்பர்களே. இப்போ ஆல்ப்ஸ் மலையுடைய உச்சியில் ஒரு மலை முகட்டில் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். இமயமலை போலவே ஒரு உயரமான மலை இது. பல்வேறு மலையேற்றக்காரர்களுடைய சவாலாக இருந்து கொண்டிருக்கும் மலை. நாங்கள் மிக எளிதாக அங்கே வந்து விட்டோம். அதாவது ஒரு ரயிலில் வந்து, அதுக்கப்புறம் ஒரு விஞ்சில் வந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு விஞ்சில் வந்து, அதுக்கப்புறம் ரோப் காரில் வந்து இங்கே வந்து நல்ல குளிர் இருக்குது. ஆகவே கொஞ்சம் குளருது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மலை தொடர்கள் எல்லாமே இந்த வசந்த காலத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் முழுக்க பனி முடிவு. இங்கிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் பனியில் சறுக்கியே செல்ல முடியும். அது இங்கே ஒரு முக்கியமான விளையாட்டாக இருக்கிறது. அதன் பொருட்டு தான் உலகம் முழுக்க இருந்து இங்கே வராங்க. இந்த நகரம் தான் அல்லது இந்த சிற்றூர் தான் உலகத்திலேயே சிலவேறிய இடம் என்றும் சொல்லப்படுகிறது. இது கீழே நிறைய பள்ளிகள் இருக்கின்றன. அங்கே உலக கோடீஸ்வரருடைய பிள்ளைங்க மட்டும்தான் படிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. வசந்த காலம் ஆகிறதுனால அதிக கூட்டம் இல்லை உண்மையில். ஆகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மலை உச்சியில் நிற்கும்போது தொடர்ந்து நான் சென்று நின்ற மலை உச்சிகள் நினைவுக்கு வருகின்றன. மலை உச்சிக்கு செல்வது என்பது சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கிறது. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் ஒரு அண்ணன் கூட முதல் முறையாக என் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரடி மலையோட உச்சிக்கு போனேன். அந்த மலை உச்சியில் போகும்போது உலகம் சிரித்து சின்னதாகி கீழே போன மாதிரியான ஒரு உணர்வு உருவாகி, எல்லாமே சிறிதாகி விட்டது போல, நாம் கவலைப்படக்கூடிய, நாம் தூக்கி சுமக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் மிக சாதாரணமாக மாறிவிட்ட ஒரு உணர்வை அடைந்தேன். அவ்வப்போது அதுபோல நாம் சில மலை உச்சிகளை ஏற வேண்டியிருக்கிறது. இந்த மலை உச்சி ஏறக்கூடிய அனுபவம் என்பது மலைகளில் மட்டுமல்ல, பெருங்காவியங்களை வாசித்து முடிக்கும் போதும் அதே போன்ற ஒரு உச்சி அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு காவியத்தை வாசித்து முடித்த உடனே ஒரு வெறுமை வரும் என்று சொல்வார். ஒன்றுக்கும் அர்த்தமில்லை என்று தோன்று என்று சொல்வார். அது அர்த்தமில்லை உணர்வு அல்ல, ஒவ்வொன்றும் மிகச் சிறிதாக ஆகக்கூடிய ஒரு அனுபவங்கள், உணர்வுகள், பிரச்சனைகள், கொள்கைகள், தரிசனங்கள் கூட ரொம்ப குட்டியாயிடும். அதுபோன்ற மலை உச்சி ஏற்றங்களை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய சின்ன உலகங்கள் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக பெரிதாகி நம்மை அழுத்துகின்றன. சாமானியர்கள், அசாமானியர்கள் என்று 2 வகை உண்டு. நமது அன்றாட பேச்சில் சாமானியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்க என்று ஒரு பேச்சு உண்டு. அது உண்மையா? உண்மை இல்லை. சாமானியர்கள் யார் என்றால், சாமானிய உலகத்திற்குள் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அவர்களில் கல்வி கற்காதவர்கள் உண்டு, கல்வி கற்றவர்கள் உண்டு, கிராமத்தவர்கள் உண்டு, நகரத்தவர்கள் உண்டு, மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க உண்டு, மிக சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் உண்டு. ஆனால் எவரொருவர் சின்ன அன்றாடத்தில் மட்டுமே சிக்கி அதை பற்றி மட்டுமே கவலை கொண்டு வாழ்கிறாரோ அவர் ஒரு சின்ன வாழ்க்கையை வாழக்கூடிய சாமானியர். ஒருவேளை அவர் 1000 கோடி ரூபாய் தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வர இருக்கலாம், அல்லது அதுபோல பல்வேறு செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கலாம், ஒரு ராஜ்யத்தை வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆனால் எவரொருவர் அன்றாடத்திலிருந்து மேலெழுகிறாரோ, மேலும் ஒரு ஹைட்டுக்கு போய் அங்கிருந்து கொண்டு ஒவ்வொரு அன்றாடத்தையும் சிறிதாக பார்க்க முடிகிறதோ அவர் அசாமானியர், மேலதிக வாழ்க்கையை வாழ்கிறார். அந்த மேலதிக வாழ்க்கையை வாழ்வதற்கான மலை ஏற்றங்களாகத்தான் பெரிய கலை, பெரிய இலக்கியம், ஆன்மீகம் ஆகியவை சொல்லப்படுகின்றன. தியானம் என்பது அவ்வாறுதான். தியானம் என்பது நாம் நமக்குள் குவிவது மட்டுமல்ல,
நம்மை பிரபஞ்சத்துடன் இணைத்துக் கொள்வது. நம்மை பிரபஞ்சத்துடன் இணைத்துக் கொள்ளும் போது நாம் பிரபஞ்சமாக விரிகிறோம். பிரபஞ்சம் ஒரு சிறு துளியாக ஆகும். ரெண்டு அனுபவமே ஒவ்வொரு உலகியல் அல்லல்களையும் மிகச் சிறிதாக ஆக்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த சிறிதாக ஆக்கப்படும் போது தான் உலகம் நமக்கு அது அளிக்கும் பெரும் துன்பத்திலிருந்து விடுதலையை அளிக்கிறது. ஒவ்வொரு தரிசனமும் இந்திய சிந்தனை முறையில் பலசுருதி என்று ஒன்று சொல்லணும். பலசுருதினா அந்த தரிசனத்தை பயின்றால் என்ன கிடைக்கும் என்ற ஒரு அறிவுறுத்தல், ஆலோசனை. பலம் அல்ல பலன் சொல்லுது. அப்படி எல்லா இந்திய தரிசனங்களும் தங்களுடைய பலசுருதியாக சொல்லக்கூடியது துக்க நிவாரணம் என்பது, துயர அறுத்தல். பிற்காலத்தில் பக்தி இயக்கம் வந்த பிறகுதான் இறைவன் அடி சேருதல், முக்தி, மோட்சம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் பழைய தரிசனங்களில் 6 தரிசனங்கள்லையும் முக்தி என்று, விடுதலை என்று, மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய எல்லாமே துயர் அறுத்தல். அந்த துயர் என்ன என்று கேட்டால் உலகியல் துயர் தான். உலகத்தில் உள்ள துயர்களில் மாட்டிக்கொண்டிருத்தல், எளிய துயர்களில் சிக்கி அதுவே வாழ்க்கை என்றிருத்தல். அது ஏன் நிகழ்து என்றால் எளிய இன்பங்களே வாழ்க்கை என்று நினைத்தால் எளிய துயரங்களே வாழ்க்கை என்றால். ஒருவர் எளிய இன்பங்களுக்காக போராடினார் என்றால் எளிய துயரங்களில் சிக்கிக்கொள்வார். சிறிய இன்பங்களுக்காக ஒருவர் போராடினார் என்றால் பெரிய சுமைகளை, துயரங்களை ஏற்றுக்கொள்வார். ஆக சாங்கிய தரிசனம், கபில முனிவரால் முன்வைக்கப்பட்ட சாங்கிய தரிசனம் என்ன சொல்கிறது என்றால் சிறிய துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்பது இயற்கையின் பிரம்மாண்டத்தின் முடிவின்மையின் ஒரு அழகாக தன்னை ஆக்கிக் கொள்வது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், சாங்கிய தரிசனத்தில் ஒரு கிளை தான் யோகம் என்பது. பதஞ்சலி முனிவரின் யோக சாஸ்திரம் என்று இன்றைக்கு இந்தியா முழுக்க கற்பிக்கப்படுகிறது. ஆனால் அதனுடன் இணைந்த தரிசனம் சாங்கியம் அதிகமாக கற்பிக்கப்படுவதில்லை. உண்மையிலே வெறும் யோகாவை கற்றுக்கொள்வதில் பொருள் இல்லை, இணைந்து சாங்கிய யோகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய முழுமை அறிவு வகுப்புகளிலே அவ்வாறு தான் கற்றுக்கொள்கிறோம். அந்த தத்துவம் என்பது துயர அறுத்தல். அது தெய்வ பக்தி அல்ல, தெய்வத்துடன் இணைதல் அல்ல, தெய்வத்தில் ஏதாவது கேட்டு பெறுதல் அல்ல, வேண்டுதல் அல்ல, பிரார்த்தனை அல்ல, கடவுளிடம் இடைவிடாது மன்றாடி கொண்டிருத்தல் அல்ல, உலகியலான சாதாரண விஷயங்களுக்காக இடைவெளி இல்லாமல் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி கூப்பாடு போட்டு கொண்டிருத்தல் அல்ல, தன்னை ஒவ்வொன்றாக உதறி விடுதலை செய்து கொண்டு தன்னை மண்ணில் உள்ள அவ்வளவு சிறு விஷயங்களில் இருந்து எழுப்பிக் கொண்டு மேலான ஒன்றை நோக்கி செல்வோம். மேலான ஒன்று தன்னை இணைத்துக் கொள்ளுது. அதுதான் விடுதலை என்று சாங்கியம் சொல்லுது. அதுதான் பிரகிருதி யோகம் என்று சொல்லுது. இயற்கையுடன் ஒன்றாக அந்த பிரகிருதி யோகம் என்பது இயல்பாக அமையக்கூடிய இடங்களில் ஒன்று இந்த மலைமுடிகள். ஒவ்வொரு முறையும் இந்த மலைமுடிகளுக்கு வரும்போது அந்த பேருணர்வை நான் அடைகிறேன். அந்த பிரகிருதி யோகத்தை செய்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி ஒன்று உண்டு. மிக எளிமையான வழி, ஆனால் பயின்று பயின்று மேம்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதாவது இத்தகைய ஒரு இடத்தில் சுற்றி பெருகி பறந்திருக்கும் இந்த இயற்கையை பார்த்தபடி விழி மட்டுமே ஆக நின்றிருத்தல், காட்சிகளை பார்த்தல், காட்சிகளை கூர்ந்து பார்க்கணும். ஒரு அணுவை கூட விடாம 180 டிகிரி தலையை சிரித்து பார்க்கணும். ஒரு சொல் கூட பேசக்கூடாது. காட்சிகளுடன் வந்து இணையக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் திசை திருப்பது. அந்த சிந்தனையா திடுக்கிட்டு விளக்கக்கூடாது, இயல்பாக விளக்கணும். விளையாட வரும் குழந்தையை பயின்று கொண்டிருக்கும் அன்னை விளக்குவது போல என்று சொல்லப்படுகிறது. அதாவது மிக எளிதாக அந்த சிந்தனையை தள்ளி 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 காட்சிகளை மட்டுமே ஆக நின்றிருக்க வேண்டும். ஒரு மந்திரத்தில் மனங்குவிய செய்வது போல வெறும் காட்சிகளில் மனங்குவிய செய்ய வேண்டும். வெறும் காட்சியாகவே நம் கண் இன்றைக்கு இருக்க வேண்டும். சிந்தனை இல்லாத காட்சியை அடைந்து விட வேண்டும். சிந்தனை இல்லாத காட்சி அடைந்து விட்டால் அதுக்கு பேர் பிரகிருதி யோகம். உண்மையில் அப்படி உட்கார்ந்துட்டீங்கன்னா கண் அளவில் நெடுந்தூரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம் இதன் மேல் ஏற்றப்படக்கூடிய எல்லா அர்த்தங்களும் இல்லாமல் ஆகும். காது அதுபோல கூர்ந்து 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 1 கிலோமீட்டருக்கு அப்பால் குரல் கேட்க ஆரம்பிக்கும். அப்படி கண்ணும் காதும் நெடுங்கூரம் போகும்போது
நம்ம ரொம்ப பெரிய இடத்தை ஆக்குப்பை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். நாம் பறந்து 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 விரிய ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் உடல் மட்டும் இல்லாமல் வெறும் பிரஜை மட்டுமாக இங்கே பறந்து இருக்கும். அப்படி ஒரு 5 செகண்ட்லேருந்து 2 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிலை வாய்த்தது என்றால் நீங்கள் பிரகிருதி யோகத்தை அடைந்திருக்கிறீர்கள். அந்த பிரகிருதி யோகம் உங்களுடைய அன்றாட அற்ப இன்பங்கள் துன்பங்கள் இரண்டிலிருந்தும் உங்களை விடுதலை செய்யும். அன்றாட கடமைகளில் இருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் விடுதலை செய்யும். அன்றாடம் என்று உங்களை சுற்றி வரிந்திருக்க ஆயிரக்கணக்கான கொக்கிகளிலிருந்து விடுதலை செய்யும். மலை ஏற்றம் என்று ஒன்று உண்டு. அது அகத்தும் புறத்தும் நாம் ஏறக்கூடிய மலைதான்.